ஹலோ, ஹாய், வணக்கம். என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? சாப்பிட்டாச்சா? வாண்டடாக நான் துவையம் வறுக்கிறேன்னு சொல்லி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். முடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப செய்ய முடியாமல் எல்லோரும் விட்டு ஓடிவிட்டேன். ஒன்றையும் போட்டு கிளறிட்டு இருக்கிறேன். பாருங்க நம்மளுடைய சமையல். சாப்பிடும்போது பார்த்தா நல்லா இருக்குது, செய்யும்போது இவ்வளோ கஷ்டமாக இருக்குமே தெரியலையே. இவ்வளோ கஷ்டமான வேலையை நம்ம செய்யணுமா? நமக்கு எதுக்கு இந்த வேண்டாம் வேலை? வாயை வச்சுட்டு கம்மன் இருந்திருக்கலாமா? செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டேன். இப்படிதான் அதுக்கு செய்யணுமாம்மா. இப்படி செஞ்சால் தான் டேஸ்ட்டாக சாப்பிட முடியும். இவ்வளோ கஷ்டப்படணும். துவையம் செஞ்சிட்டு இருக்கிறேன். துவையம் காணும். கை வலிக்குதே. முடியலடா சாமி. இவ்வளோ கஷ்டப்படணுமா? யார் இப்படி சாப்பிட சொல்கிறாங்க? இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் சின்ன வயசில் செஞ்சு சாப்பிட்டது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தான் இப்போல்லாம் யாரும் இதை செய்கிறது இல்லையோ தெரியல. எனக்கு கஷ்டமாக இருக்குது, யாரும் கஷ்டமாக இருக்கு செய்ய முடியல. கையெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. இன்னும் செய்யணும். இன்னும் நல்லா உடையணும். சின்ன கட்டி இல்லாமல் கூட உடையணும். அப்போ தான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்போங்க இப்படி செஞ்சு சாப்பிட்டு சுபா பார் என்ன செய்கிறேன்னு. இப்படி எல்லாரும் சேர்த்து அம்போன்னு என்னை விட்டுட்டு ஒண்டியும் செய்ய சொல்லி விட்டுட்டு போயிட்டீங்க. என்னது இது? துவையம். இது பேர் துவையம். எதுக்குது? கை வலிக்குது. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறீங்களா?
என்ன பண்ணுற? உட அது மாதிரி சின்னதா ஒரு மாதிரி உடைக்கணும். அதுக்குன்னு குத்தி கீழே கொட்டி விட்டு போயிடாத. நான் இவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். எங்கப்பா தெரியல. அவ்வளோதானா? இப்படி 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 செய். இப்படி ரைட் கையில் செய். இப்படி வச்சு இப்படி அந்த கட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா இப்படி 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 வளைக்கணும். இந்த சமையல் எனக்கு ஆகுது. ஆமாம். என்னம்மா?